டெல்லியில் பாஜகவிடம் அடிபணிந்தாரா முதலமைச்சர் விஜய்? முதல் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டதின் பின்னணி என்ன? பிரதமர் கூட்டத்தில் திமுகவை புகழ்ந்த தரமான சம்பவம். தாவேகாவை சுற்றி வளைத்த சிபிஐ. இன்ஸ்பெக்டர் முதல் சப் இன்ஸ்பெக்டர் வரை துருவி துருவி விசாரணை. அடுத்த குறி யாருக்கு? மாறுவேட கெட்டப், குழந்தை சென்டிமெண்ட், களை கட்டும் தாவேகா. மின்சார கட்டணம் ஆன்லைனில் கட்டலாம், விஜய் அண்ணா அதிரடி உத்தரவு. இது மாதிரி இன்னைக்கு கள அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அந்த செய்தியோட உண்மை பின்னணியையும் வீடியோ ஆதாரங்களுடைய தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய நிதி ஆயோக் கவுன்சில் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு திமுகவை புகழ்ந்து பாடிட்டு வந்திருக்காரு. அதான் அங்கே ஹைலைட் சம்பவமே. இந்த திமுக பொருளாதாரத்தை அழிச்சிருச்சு, கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, விவசாயிகளோட கடனை ரத்து செய்யலாம், தள்ளுபடி செய்யலாம்னாலும் அந்த கேட்டெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பக்கம் பக்கமாக டைலாக் விட்டு அந்த அப்பாவி பசங்களை ஏமாற்றி என்னென்ன பில்டப்லாம் கொடுத்தாங்களோ இதுக்கு எல்லாத்துக்கும் போய் விஜயே அந்த இடத்துல போய் டெல்லியில் போய் பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதாவது நிதி ஆயோக் அந்த கூட்டத்துடைய 11வது கூட்டம் டெல்லியில் நேற்று நடந்துச்சு. இது பிரதமர் அதுக்கு தலைமை தாங்குவார். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுமே அதோட உறுப்பினர்களாக இருந்து கலந்துப்பாங்க. அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு, நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி, ஏன்னா ஒரு கூட்டாட்சி தத்துவம் தானே இந்தியான்றது, ஒரு கூட்டாட்சி. அப்போது எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தை, இந்தியாவை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த நிதி ஆயோக்குடைய கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அந்த இடத்துல கலந்துட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசு மாநில அரசோடைய எங்களுடைய பங்களிப்பெல்லாம் வந்து தேவையான விஷயத்தில் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வராரு நம்ம தளபதி. உலகளாவிய அளவில் பொருளாதார பிரச்சனை பெரிய அளவில் ஏற்பட்டிருந்தாலும் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்தை எட்டிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் பேசிட்டு வந்திருக்காரு. உலகளாவிய அளவில் நிலவும் நிச்சயமற்ற பொருளாதார சூழல்களுக்கு இடையிலும் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் உறுதியுடன் வளர்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் பேசியிருக்கிறாரு. உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனை, இந்த போர் காரணமாக எங்கெங்கேயோ பொருளாதார மந்தம் என்ன இருந்தாலும், ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்தை எட்டி இருக்குது, அந்த அளவுக்கு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த போய் பேசுகிறாரு. இப்போ இந்த பொருளாதாரத்தை போய் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்றீங்களே, இது ஆட்சிக்கு வந்த இந்த 25 நாள்லேயே பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆட்சிக்கு வந்த இந்த 1 மாதத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிங்களா? இந்தியாவிலே 2வது இடமா கொண்டு போயிட்டீங்களே, இதெல்லாம் 1 மாதத்தில் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? இன்னும் உங்களால் ஒரு ஜியோ கூட பாஸ் பண்ண முடியல. இந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சி இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இதுக்கு யார் காரணம்? இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார அளவில் 2வது இடத்துல உயர்ந்து போயிருக்குது. ஒன்றிய அரசில் இந்திய நாட்டில் தமிழ்நாடுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது. விஜய் அந்த இடத்துல இன்னொன்றுமே பேசினார். இந்திய அரசு வந்து 2043 ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. 2047 இந்தியாவை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்த்தி ஆகணும் அப்படின்ற ப்ராஜெக்டில் தமிழ்நாடுடைய பங்களிப்பு நாங்கள் பெரிய அளவில் பல ட்ரில்லியன் டாலர்கள் நாங்கள் பங்கீடு செலுத்துறதால இது 2036 இந்த கனவு நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் இந்த 1 மாதம் ஆட்சியில் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்களா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் திமுக. 5 வருஷம் இங்கே ஆட்சி செஞ்ச திமுகவுடைய பங்களிப்பு. பல வெளிநாடு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு இழுத்து பல வேலை வாய்ப்புகளை உயர்த்தி, இங்கே பெண்களுடைய பங்களிப்பை பெரிய அளவில் உயர்த்தி, பணி செய்யக்கூடிய பெண்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உயர்த்தி, இது எல்லாமே கொண்டு வந்து ஜிடிபியை இரட்டை இலக்கத்தில், தமிழ்நாட்டில் 14 வருஷத்துக்கு பிறகு ஜிடிபியை இரட்டை இலக்கத்தில், இதுக்கு முன்னாடி கலைஞருடைய ஆட்சியில் இரட்டை இலக்கம் தொட்டது. அதுக்கு பிறகு திமுகவுடைய ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் ஜிடிபி இரட்டை இலக்கத்தை போய் தொட்டு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் அளவுக்கு கொண்டு வந்து பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலே உயர்ந்த மாநிலமாக 2வது இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்தது. அது திமுகவுடைய பங்களிப்பு. அப்போ அந்த இடத்துல போயிட்டு என்னவோ இவங்க இந்த 1 மாதத்தில் எல்லாத்தையும் செஞ்சு காட்டின மாதிரி அந்த இடத்துல போயிட்டு அடுத்த பத்த பிள்ளைக்கு போய் இனிஷியல் வைக்கக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சுட்டு அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் விஜய் போய் அந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் போய் ஒத்துக்கிட்டாரு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்துக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக மிகச்சிறப்பான பணியை செஞ்சுட்டு போனாங்க, இந்த மாநிலத்தில் சிறந்த அளவில் உயர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய் தன்னோட வாயால் இந்த இடத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு பிரச்சாரத்தை அந்த அப்பாவி பசங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லி பில்டப் கொடுத்துருந்தாரு, இங்கே கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்கள் கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டீங்களா சார்? ஏன்னா இவங்களோட கையாலாகதத்தனம். இவங்க இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா தரும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபா தரும், முதியோர் பென்ஷன் 3000 ரூபா கொடுத்துருவோம், தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், இப்படி நம்ம ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்ற ஒரு இதில் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாங்க. எப்படி நரேந்திர மோடி 2014 அவர் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரே கனவுல என்ன செஞ்சிட்டாரு,
நான் ஆட்சிக்கு வந்துட்டா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா போட்டுருவேன் அப்படின்னு அவர் எப்படி கண்மூடித்தனமாக ஒரு அடிச்சு விட்டாரோ அந்த மாதிரி இவங்களை அடிச்சு விட்டுட்டாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு விபத்து மாதிரி இந்த ஆட்சி வந்து அமைஞ்சிருச்சு. அப்போ அமைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியல, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. விவசாயிகளோட கடன் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே எல்லா கேட்டையும் நீங்கள் தான் இழுத்து மூடி வச்சுட்டு போயிட்டீங்களா ஸ்டாலின் சார் அப்படின்னு இங்கே சின்ன பசங்களை ஏமாற்றி பில்டப் கொடுத்துட்டு டெல்லியில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக பொருளாதார அளவில் 2வது இடத்துல நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பில்டப் கொடுக்கும்போது இந்த தாவேக்கா இத்தனை வருஷமா இந்த ஒரு பில்டப் இந்த கட்டமைச்சாங்களோ, இந்த இளைஞர்களை எப்படியெல்லாம் மூலச்செலவு செஞ்சாங்களோ அதெல்லாம் அங்கேயே தோற்று போச்சு அப்படிங்கிறது புரியுது. விஜய் அந்த இடத்துல இன்னொன்னே சொன்னார், மகளிர் சுய உதவி குழு மூலமா இப்படி பல்வேறுபட்ட திட்டங்கள் உருவாக்குனதால தமிழ்நாடு தான் பெண்களுடைய வேலை வாய்ப்புல 42% உயர்ந்திருக்குது. பணி செய்யக்கூடிய பெண்களோட விஷயத்துல 42% தமிழ்நாடு பெண்கள் இருக்கிறாங்க. இந்திய அளவில் 100 பெண்கள்னா அதுல தமிழ்நாடு பெண்கள் மட்டுமே 42% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யார் காரணம்? தாவேக்காவா? தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துல எவ்வளவு செஞ்சு முடிச்சிங்களா? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலையே. சிங்கப்பெண் பில்டப் கொடுக்குறீங்க. தூத்துக்குடியில் உங்க கட்சியோட எம்எல்ஏவோட பேரை சொல்லி பல பாலியல் சீண்டல்கள் அந்த இடத்துல நடந்து, விஜய் அண்ணா உங்களுக்காக தான் நான் கட்சி வேலை செஞ்சேனா, எனக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு நாங்கள் ஒரு பொண்ணு புலம்புறாங்க. அவங்களுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. இதுல எங்க நீங்க சிங்கப்பெண் பாதுகாப்பு கொடுப்பீங்க? அப்போ இந்தியாவிலேயே பணி செய்யக்கூடிய பெண்கள் 42% அளவுக்கு உயர்ந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறந்த விளங்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சி செஞ்ச திமுகவுடைய பங்களிப்பு அதுக்கு முக்கிய காரணம். அப்போ இது எல்லாத்தையுமே இங்கே இந்த பசங்கள்ட்ட, அப்பாவி பசங்கள்ட்ட என்னென்னவோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் அவன் நம்ப போகிறான், இவன் போய் ஆய்வாக செய்ய போகிறான் அப்படின்ற தைரியத்தில் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் போய் திமுகவுடைய ஆட்சியை தான் புகழ் பாடிட்டு வந்திருக்காங்க. அங்கே விஜய் தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிறந்த விளங்கியிருக்கு சொல்கிறாரு. அது தமிழ்நாடுடைய சிறப்பு அப்படின்றத இது தாவேக்கா வந்து செய்யலை, இதுக்கு முன்னாடி திமுக தான் செஞ்சது அப்படிங்கிறத விஜயே வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல ஒத்துக்கிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறமா அங்கே சொல்கிறாரு, நான் 2047 வந்து இந்தியா வந்து உயர்த்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடுடைய பங்களிப்பில் நாங்கள் 2036க்குள்ளேயே $1.5 trillion அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி தமிழ்நாடு பணியாற்றி வருகிறது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் போய் பேசியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அவங்க 2047 ட்ரீம் ப்ராஜெக்டா இவங்க 36க்குள்ளே முடிக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக பெரிய அளவில் பாடுபட்டு இருக்கிறாங்களாம். கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எத்தனையோ ப்ராஜெக்ட், எத்தனையோ முதலீடுகள் எல்லாமே இன்னைக்கு ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்குது. அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அது உங்களுக்கு திராணி இல்லை. இது நீங்க புதுசா போய் ஒரு கம்பெனி போய் முதலீடு போய் ஈர்த்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி டிஎம்கே இங்க ஒரு தளம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தியாச்சு. அதை கூட உங்களால முறையா காப்பாற்ற முடியல. எல்லாமே இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருச்சு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 986 கோடி ரூபாய்க்கு ராயல் என்ஃபீல்டு அவங்களோட தொழிற்சாலை தமிழ்நாட்டில் துவங்குறதுக்கான எல்லா வேலைகளுமே தமிழ்நாட்டில் செய்யாறு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல ஏக்கர் நிலங்களை வச்சு இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டோடைய தொழிற்சாலையை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுமே செய்கிற நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஆந்திரா பக்கம், ஆந்திரா சித்தூருக்கு அந்த ப்ராஜெக்ட் போயிருச்சு. அதை இவங்களால இங்கே கட்டி காப்பாற்ற முடியல. இது டிஎம்கே ஆட்சியில் உருவான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். எல்லா கட்டமைப்பு டிஎம்கே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க அதை பேணி பாதுகாக்க தெரியாமல் இன்னைக்கு அது ஆந்திராவுக்கு போயிருச்சு. அதுக்கடுத்து ஏஎம்சிஏ போர் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மையம். அந்த மையம் ஒன்றிய அரசுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுக்காக தமிழ்நாடு முடிவு செய்யப்பட்டு ஒசூரில் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கான அளவு நிலம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் 3.5 கிலோமீட்டருக்கு ரன்வே, ஏன்னா விமானங்களோட உதிரி பாகங்கள், போர் விமானங்கள் உதிரி பாகங்கள் 3.5 கிலோமீட்டருக்கு அந்த ரன்வே அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு எல்லாமே செஞ்சு கிட்டத்தட்ட 7,500 பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். 15,000 கோடி ரூபா அதோடைய ப்ராஜெக்டோடைய அமௌண்ட்டு. 15,000 கோடி ரூபா முதலீடு, 7,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஏற்பட்ட ப்ராஜெக்ட் திமுகவுடைய ஆட்சியில் ஒசூரில் அதுக்கான இடங்களை ஏற்பாடு செஞ்சு 3.5 கிலோமீட்டர் ரன்வே ஏற்பாடு செஞ்சு எல்லாமே பண்ண நேரத்தில் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட்டுமே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவுடைய புட்டபர்த்திக்கு அந்த ப்ராஜெக்ட் போய் இன்னைக்கு எல்லாமே அங்கே போயிடுச்சு. இங்கே போனதுங்கிறது 15,000 கோடி ரூபா முதலீடு போனது மட்டும் இல்லாமல் 7,500 பேருடைய வேலை வாய்ப்பு போனது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரமே இங்கே போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு போர் உதிரி பாகங்கள் செய்கிறாங்கன்னா அது இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு அது மூலிமா பல வணிகங்கள் நடக்கும். அதோட உதிரி பாகங்கள் வாங்குறது, அது சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதுல இங்கே உள்ள நம்மளுடைய சிறு குறு வியாபாரிகள் பெரிய அளவில் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்டும் போய் எல்லாமே போகக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஆந்திரா பக்கம் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மெகாசான் சொல்லக்கூடிய ஒரு கப்பல் கட்டக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம தூத்துக்குடியில், ஏன்னா தூத்துக்குடியோட மண் அந்த மாதிரி, தூத்துக்குடி இடம் இந்த கடல் நீரோட உப்புத்தன்மை இது எல்லாமே சேர்ந்து
இந்த இடத்துல தூத்துக்குடியில் இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார். அந்த மாநாட்டில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தமே செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு டிஆர்பி ராஜா அமைச்சராக இருக்கும்போது அவரோட முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாமே ஓகே பண்ணி கிட்டத்தட்ட 29,000 கோடி ரூபாய்க்கு அந்த முதலீடுக்கு கையெழுத்து ஒப்பந்தம் ஆச்சு. ஆனால் அதை இவங்களால இன்னைக்கு கட்டி காப்பாற்ற முடியல. இன்னைக்கு அதுவுமே ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. அப்போ எல்லாமே ஆந்திரா பக்கம் போகக்கூடிய அளவுக்கு தான் இவங்க இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துட்டு போயாச்சு. அதையே பேணி பாதுகாக்க முடியல. இதில் இவங்க 2047 இல்லை, நாங்கள் 36 நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி காமிச்சிடும் சொல்லி வெறும் பில்டப் தான். இந்த பில்டப் சொன்னால் இவங்க நம்பிடுவாங்க அப்படிங்கிறதால அப்பாவி பசங்களை இன்னும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலைகள் தான். இப்படி ஏன்னா தொழில்துறை அமைச்சராக இன்னைக்கு கீர்த்தனா இருக்கிறாங்க. கீர்த்தனா அவங்க இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடைய எலெக்ஷன் டீமுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரியான எல்லா ப்ராஜெக்டும் இன்னைக்கு ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இதுலேயே பல்வேறுபட்ட கேள்விகள் இன்னைக்கு உருவாயிட்டு வர நேரத்தில் ஏன்னா கீர்த்தனா சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டாங்க. ஒரு கூட்ஸுட்டு போயிட்டு ஹாய் ஐம் கீர்த்தனா, இங்கே வந்து இந்த லேண்டில் நல்ல நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்குது எங்கள் முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று போட்டாங்க. இந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு முதல்ல பாராட்டு தெரிவித்தது யாரு? சந்திரபாபு நாயுடைய மகன், அங்கே ஐடி அமைச்சர். அவர் வேகமாக வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள என்ன உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான கேள்வி. தமிழ்நாட்டுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஒத்துக்கூட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்குது. எல்லாமே இன்னைக்கு ஆந்திரா பக்கம் போயிருக்கு. இருக்கதே உங்களால் காப்பாற்ற முடியல, நீங்கள் என்ன புதுசாக என்னத்தை பண்ணிட போறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் நாளுக்கு நாள் இவங்களை பார்த்து இன்னைக்கு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் எய்ம்ஸ் செகண்ட் எய்ம்ஸ் இங்கே கோயம்புத்தூரில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை போய் அந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாரு. ஐயா, செகண்ட் எய்ம்ஸ் கட்ட தேவையில்ல, முதல் எய்ம்ஸ் இருக்குல்ல, மதுரையில் எய்ம்ஸ் கட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்களே, அதையாச்சும் சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு கோரிக்கை வைக்கணும். அதுக்கு இருக்கிறத கோரிக்கை வைக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு செகண்ட் எய்ம்ஸுக்கு கோயம்புத்தூருக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கேட்க போயிட்டாங்க. நம்ம இங்கே மெட்ரோ திட்டம், மெட்ரோடைய முதல் ஃபேஸ் கட்டி வேலை எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் அந்த வேலைகள் ஆரம்பிக்கணும் போது இதுக்கே ஒன்றிய அரசு சரியான நிதி தரல. அப்புறம் திமுக பல வெளிநாடுகளோடைய ஒப்பந்தம் போட்டு கடன் வாங்கி அது மூலமா இங்கே மெட்ரோக்கான செகண்ட் ஃபேஸ்க்கான எல்லா வேலையுமே செய்யாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை உங்கள்ட்ட மக்கள் தொகை அளவு சரியா இல்லை, போதுமான அளவுக்கு மக்கள் தொகை இல்லைன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அதை தட்டி கழிச்சாங்க. ஆனால் இதை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய சூரத் மாதிரியான பகுதிகளுக்கு மெட்ரோவுக்கான அனுமதி கொடுத்தாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஓரவஞ்சனை காட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, மதுரையில் எய்ம்ஸ் சொல்லி ஒத்த செங்கலை மோடிஜி வந்து நட்டு வச்சாரு. 2019 நட்டு வச்சாரு. இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலை முடியல. இந்த முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும், இறுதி கட்டம் கடைசி கட்டம் சொல்றாங்களே தவிர ஒரு கட்டமும் முடிஞ்ச பாடில்ல. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இத்தனை நாளாக கட்டப்படாமல் இருக்கு. அதை சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்றதை விட இதுக்கு போய் நம்ம கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கட்ட அதையே கொடுக்காத ஒன்றிய அரசு அவங்கள்ட்ட போயிட்டு 2வது எய்ம்ஸ் நீங்கள் எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த இடத்துலையுமே திமுகவுடைய ஸ்டாண்டை பாருங்க. திமுக ஆட்சிக்கு 2021 அவங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு கிண்டியில் கலைஞர் ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், அதாவது மதுரை எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, மதுரை எய்ம்ஸ் இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதில் அதிகபட்சமே 850 பெட்டு தான் நோயாளிகளோட படுக்கை, வேறு 850 தான். ஆனால் இங்கே கலைஞர் ஹாஸ்பிட்டலில் 1000 படுக்கைகள் 1000 பெட்டு வச்சு வெறும் 15 மாசத்துல கட்டி முடிச்சாங்க. கொரோனா அவ்வளோ பீக் டைமில் இருக்கக்கூடிய நேரத்தில் வெறும் 15 மாசத்துல அவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து இன்னைக்குமே இந்தியாவிலே உயர் சிகிச்சை பண்ணக்கூடிய இடத்துல ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டதுலேருந்து 5000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் அங்கே நடந்திருக்குது. இந்தியாவிலே இவ்வளவு சிறப்பான ஒரு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலை வெறும் 15 மாசத்துல திமுக கட்டி முடிச்சாங்க. ஆனால் மதுரையில் 2019 ஒத்த செங்கலை நட்டு வச்சு போன மோடிஜி இந்த ஆட்சி 7 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு வேலையுமே செய்யலை. அப்போ அதுக்கான கோரிக்கையை அந்த இடத்துல முதலமைச்சர் இந்த மாதிரியான நமக்கு தேவையான அத்தியாவசிய கோரிக்கை இருக்குல்ல, அதை முன்வைக்கிற இடத்துல ரொம்பவே தயங்கி பம்மி பகுமானி இப்படி தான் இவரோட கோரிக்கைகளை அந்த இடத்துல முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தோம்னா இந்த நிதி ஆயோக் கூட்டம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா முதலமைச்சர்கள், ஏன்னா எல்லா மாநில முதலமைச்சர்கள் அது உறுப்பினர்கள், பிரதமரோட தலைமையில் உறுப்பினர்களாக எல்லா முதலமைச்சர்களும் அங்கே கலந்து நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்களோட பங்களிப்பை செய்வாங்க. அதில் பார்த்தோம்னா விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் முன்வரிசையில் அந்த இடத்துல நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் முதலமைச்சர் விஜயை பார்த்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன டீலிங் சார்? எந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக போய் முன்வரிசையில் போய் நிற்கிறீங்க சார்? கரூரில் சிபிஐ கேஸில் உங்களுக்கு சுத்து போட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்து இப்படி போய் பம்மிட்டு போய் நிற்கிறீங்களா? பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சா சார்? இது மாதிரிலான கேள்வி நமக்கு கேட்க தோணுதில்ல. ஏன் இந்த கேள்வி கேட்குறோம்னா, இன்னைக்கு நடந்திருக்க இந்த நிதி ஆயோக் கூட்டம்ன்றது 11வது கூட்டம். இதுக்கு முன்னாடி 10வது கூட்டம் நினைச்சல. அப்போ அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே மாதிரி போய் கலந்துக்கிறாரு. ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் போய் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கும் போது
இந்திய அளவில் பொருளாதார பங்கீடுல தமிழ்நாடு இன்னைக்கு முன்னிலையில் இருக்கு. அப்போ யார் முன்னிலை அதிக பங்கீடு செய்கிறாங்களோ அவங்கள முன்வரிசையில் நிற்க வேண்டியது அது ஒரு மரபு, அது ஒரு கடமை. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இன்னைக்கு முதல்வரிசையில் போய் நிற்க வச்சாங்க. அன்னைக்கு பிரதமர் பக்கத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன், பக்கத்தில் மு க ஸ்டாலின் நிற்க வச்சிருந்தாங்க. உடனடியாக விஜய் அன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. பார்த்தீங்களா, பாஜகவுக்கு உங்களுக்கு இருந்த ரகசிய டீலிங் இப்போ வெளியில் வந்துருச்சா? நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உங்கள் குடும்பம் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் ஈடு வழக்கில் சிக்கிக்கிட்டாங்க, உங்கள் காலை வந்து சுத்து போட்டாங்க. அதனால் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நிதி ஆயோக்குன்னு சொல்லி அங்கே போய் பிரதமர்கிட்ட போய் நிற்கிறீங்களா? உங்களை முதல் வரிசையில் நிற்க வைக்கும் போதே உங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட டீலிங் இருக்குது தெரிஞ்சிருச்சா? பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி இதே விஜய் தான் அன்னைக்கு பயங்கரமான டைலாக்லாம் வந்து பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதே விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அவருமே முதல் வரிசையில், ஏன்னா ஆல்ரெடி திமுக இங்கே ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி வச்சுட்டு பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிருக்கதால தமிழ்நாடு முதலமைச்சராக இவர் போய் இன்னைக்கு உட்காந்ததால அந்த இடத்துல அவரும் முதல் வரிசையில் நிற்க வச்சு தான் ஆவாங்க. அப்படி நிற்கவும் வச்சுட்டாங்க. அப்போ இவரை பார்த்தா இன்னைக்கு மக்கள் எல்லாம் கேட்க தானே செய்வாங்க, என்ன சார் உங்களை தூக்கி முதல் வரிசையில் நிற்க வச்சுட்டாங்களே, கரூர் கேஸ் எதுவும் நோண்டுறாங்கன்னு சொல்லி அப்படி போய் நின்றுட்டீங்களா, போய் அங்கே போய் பம்மிட்டு போய் நின்றுக்கிட்டீங்களா, உங்கள் காலை சுத்து போட்டாங்களா, கேள்வி கேட்க தானே செய்வாங்க. ஏன்னா இப்போ கரூர் கேஸை சிபிஐ நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கரூர் கேஸ் இந்த தேர்தல் காரணமாக வச்சு 2.5-3 மாசமா கரூர் அந்த சிபிஐ வழக்கு இத்தனை நாளாக நிலுவையில் இருந்தது. இப்போ அந்த வழக்கை தூசு தட்ட ஆரம்பிச்சு கரூரில் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அங்கே போய் தங்கி பல பேர் இன்னைக்கு திரும்ப விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுடைய அந்த சம்பவம் நடந்த பகுதியோட போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு விசாரணை நடத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த வழக்கை சிபிஐ ஒரு பக்கம் தூசு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இடி ஆதவ அர்ஜுனாவுடைய ஃபேமிலியை, இன்னொரு பக்கம் அந்த போதை கடத்தல் ஆதவ அர்ஜுனாவுடைய சொந்தக்காரர் அந்த ஜான் பிரிட்டோ, அந்த கேஸில் அவங்க ஃபேமிலி ஆளுங்க சம்பந்தமான வழக்குகள் தூசு தட்ட ஆரம்பிச்சதால அப்போ ஒருவேளை நீங்கள் தான் இதுக்காக பம்மிட்டு போய் முதல் வரிசையில் போய் நின்றுட்டீங்களோ, பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சோ, உங்களை பார்த்து கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அப்போ இத்தனை நாளாக இவங்க விட்டுட்டு இருந்த கதை எல்லாமே கஜனாவை காலியாகிட்டாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு, முதல் வரிசையில் நிற்க வச்சிட்டாங்க, இப்படி சொன்னது எல்லாமே பில்டப் அரசியல். இவங்களுக்கு எந்த ஒரு அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. எல்லாமே அந்த அப்பாவி பசங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல் செஞ்சாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இன்னைக்கு அதே விஜய் தான் போய் சொல்றாரு பெண்கள் கல்வியோட விஷயத்தில் தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்போட விஷயத்தில் தமிழ்நாடு ரொம்ப சிறந்து விளங்குது, பணி செய்யக்கூடிய பெண்களை 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் இன்னைக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்காருன்னா அப்போ இதனால இந்த அப்பாவி பசங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருந்தீங்க அப்படிங்கிறது தெளிவா இது மூலியமா தெளிவாகிட்டு இருக்குது. ஆனால் இவங்களோட பில்டப் எங்கேயுமே நிற்கிற மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ இவங்களோட ரசிகர்கள்லாம் ஒரு கதையை அடிச்சுடுறாங்க. விஜய் அண்ணா வந்து மாறு வேஷத்தில் போகிறார், நைட்டில் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்தில் போயிட்டு தொகுதிகள் எப்படி இருக்குது, மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் தேடுறாராம். ஒருவேளை அதுக்கு தான் நைட்டில் கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுறாங்களோ, மாறு வேஷத்தில் அண்ணா போராடுறதுக்காக யாருக்கு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது கரண்ட்டை கட் பண்ணுறாங்களோ தெரில, எல்லாம் வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, தெரியாதனமாக ஓட்டு போட்டு தொலைஞ்சிட்டோம், மாற்றம் வெறும் துர்நாற்றம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே வெயிலில் நிம்மதியாக தூங்க முடியலன்னு பார்த்தா இப்போ கரண்ட் வேலை இல்லைன்னு சொல்லி மக்கள் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இதில் இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் பண்ணனா விஜய் அண்ணா மார்வேஸில் போய் ஆய்வு செய்கிறாரு, அவர் யாருக்குமே தெரியாமல் மார்வேஸில் ஆய்வு செய்கிறாரு சொல்லி, ஏன்னா என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதனால இஷ்டத்துக்கு இவங்க கதையை அடிச்சு விட்றாங்க. இதோட இவங்களை பார்த்து பில்டப் கற்றுக்கிட்ட இவங்களுடைய எம்எல்ஏக்கள், ஒரு அம்மா திருவிகா நகருடைய அந்த எம்எல்ஏ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து 1 மாதம் கூட ஆகலை, அவங்க என்ன செய்கிறாங்க, போகிற இடமெல்லாம் அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பச்சை பிள்ளைய ஒன்று உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஓய்வெடுத்து லீவ் எடுத்துக்கலாம், அந்த குழந்தைய போகிற இடமெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகிறதுக்காக போகிற இடமெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பாகுபலி படத்தில் பாகுபலி பிறந்துடுவார், பாகுபலி பிறந்தோடனே அந்த அம்மா பேர் ராஜகாளியா பத்திரகாளியாமா, ரம்யா கிருஷ்ணன், அந்த அம்மா அந்த குழந்தையை தூக்கிட்டு அரசரவையில் போயிட்டு எல்லா இடங்கள்லையுமே அந்த ராஜமாதா அம்மா பாகுபலியை கையில் வச்சுக்கிட்டே அவங்க அரசாட்சி செய்வாங்க. அந்த மாதிரி இந்த தாவேக்காய் எம்எல்ஏவுமே போகிற இடமெல்லாம் இந்த கை குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டே போய் சுற்றிக்கிட்டு, இது எல்லாம் என்னன்னா ஒரு பில்டப், ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் போகிற இடமெல்லாம் போயிட்டு அம்மா இது முறுக்கு பாயிட்டு 15 என்னைக்கு சுட்டிங்க ஐயா, 15 நாள் ஆச்சுங்க, 15 நாள் தான் அது நீங்கள் சுட்டிங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் ஆதாரம் கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்போ அங்கே அந்த கோயில் வாசலில் கடைகள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கடையில் போயிட்டு இது என்ன ரேட்டு, 100 ரூபா, இது 100 ரூபா நீங்கள் போர்டில் போக்கணும், ஏன் போர்டு போடாமல் வச்சிருக்கிறேன், இதை வச்சு ஒரு ரீல்ஸ், இவங்கள வச்சு ரீல்ஸ் எடுக்க வைக்கிறது. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று வெட்டாங்க, சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து அதுக்கான எந்த ஒரு தனிப்பட்ட முதலீடுமே செய்ய தேவையில்ல, இருக்கிறத ஆரம்பிச்சு வைக்க போறீங்க, இதுக்கே அந்த திட்டம் ரத்துன்னு சொல்லி ஒருவேளை இப்போ ஆரம்பிச்சாங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடி படை அந்த காவல்துறை அதிகாரிகளை வச்சு, அந்த பெண் காவல் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு ரீல்ஸ், பஸ்ஸில் ஏறி இங்கே பாருங்க பெண்கள்லாம் பாதுகாப்பாக போகணும்,
பசங்க அங்கேருந்து வராங்க, டேய் எங்கே போறடி, ஏன் சட்டை பட்டன் போடாமல் இருக்கிற, எல்லாமே ரீல்ஸ். இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக மாறிச்சுன்னா நம்ம என்ன செய்யாமல் விட்டாலும், முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன கோட்டை விட்டாலும் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக பில்டப்புகள். இன்னொரு பக்கம் மீடியாக்களை வச்சு பில்டப்பு. பிரபலமான மீடியாக்களில் இன்னைக்கு செய்தி வெளியிடுறாங்க, மின்சார கட்டணத்தை இனி இணையதளம் வாயிலாகவே கட்டிக்கலாம். இனி நீங்கள் இபி அமௌண்ட்டை, இபி கரண்ட் பில்லை நீங்கள் இனிமேல் ஆன்லைன்லேயே நீங்கள் கட்டிக்கலாம், முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லி இதை ஒரு செய்தியாக போடுறாங்க. பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்டா இபி பில்லை ஆன்லைனில் கட்டிக்கிறாங்க, இது காலகாலமாக நடைமுறையில் இருக்குடா. நம்ம ஜிபேல கூட கட்டிக்கலாமே, பேடிஎம்ல போய் கட்டிக்கலாமே, இது காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையாச்சே. நமக்கு எவ்வளோ இபி பில் வந்து சொல்லி நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வரும், அதை நம்ம மொபைல் வழியாக ஆன்லைன்லேயே போய் கட்டிக்கலாம். இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வந்து எவ்வளோ வருஷக்கணக்கில் ஆச்சு. இது என்னவோ இவங்க தான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி. எனக்கு என்னன்னா, இனி மின்சார கட்டணத்தை மின்கம்பி மேலே ஏறியே போய் கட்டிக்கலாம் அப்படின்லாம் நாளைக்கு செய்தி போட்டுருவாங்களான்னு பயமா இருக்குது. மின்சாரம் என்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பை விஜய் என்ன கண்டுபிடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இது ஒரு செய்தி போட்டாலும் அதையே நம்பி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தியாக போடும். அந்த செய்தியை நம்பிட்டு இங்கே 4 பேர் ரீல்ஸ் போட தான் செய்வாங்க. அப்போ இப்படி வெறும் ரீல்ஸ் முகத்தில் மட்டுமே இங்கே ஆட்சி நடக்கிறதால அடிப்படை விஷயங்களை, இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அடிப்படை பொருளாதாரங்களை, முதலீடுகளை இன்னைக்கு ஆந்திராவுக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு திமுக என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை தான் செஞ்ச மாதிரி, வெறும் 1 மாசம் ஆச்சுல இவங்க செஞ்ச மாதிரி அந்த இடத்துல போய் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறதால ஆட்சிக்கு வந்த வெறும் 1 மாசத்திலே இவங்களுடைய சாயங்கள் வெளுத்துட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் மீதி இருக்கக்கூடிய காலமெல்லாம் என்ன கூத்து பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.